கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மகிழ்ச்சியான காலை ஆராதனை பொழுதிலே நம்ம எல்லாரும் கூடி ஆண்டுடைய சமூகத்திலே அமர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தேவ ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் பாக்கியம் தந்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடும்படியே சில பாடல்களை, நம்ம தெரிந்த சில பாடல்களை பாடுவோம். கர்த்ததாமே இந்த நாளிலும் கூட நம்ம பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு கூட கரங்களை அசைத்து சொல்லுமே ஹல்லேலூயா. நமக்கு முதலாவது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்கிற அருமையான பாடல். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடலா இருக்கிறதுனால கைகளை தட்டி பாட போகிறோம். கோடா கோடி தூதர்கள் சபைகள் கூடி ஆண்டவருக்கு முன்பதாக ஓயாமல் அவரை பரிசுத்தர் என்று சொல்லி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த கூட்டத்தாரோடு கூட இணைந்து நாமும் அவரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு பாக்கியம் தந்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி இருக்கிற இடங்கள்ல பாடி கர்த்தரை உயர்த்துவோமே. எல்லாரும் கரங்களை தட்டு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே இயேசு சுவாமிக்கு ஸ்தோத்திரமே. தோஷியனை ரட்சித்த பரிசுத்தருக்கு ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே இயேசு சுவாமிக்கு ஸ்தோத்திரமே. தோஷியனை ரட்சித்த பரிசுத்தருக்கு ஸ்தோத்திரமே. கோடான கோடி தூதர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பதாய் பாடி மகிமைப்படுத்தும் பொழுது, ஆண்டவரே அடியானும் நானும் துதிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். சின்ன பிள்ளைகள் எல்லாம் நல்ல கையை தட்டி சொல்லுவோம். கோடா கொடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி பாடி உம்மை துதிக்க அடியானுமை துதிப்பே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே இயேசு சுவாமிக்கு ஸ்தோத்திரமே. தோஷியனை ரட்சித்த பரிசுத்தருக்கு ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நல்ல கைகளை தட்டி சொல்லுவோமா. பரிசுத்தவான்கள் சங்கம் பாத்திபனாம் இயேசுவை பாடி துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாம் எல்லாரும் ஆண்டவரை துதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறபடினால பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்திபன் இயேசுவையே பாடி உம்மை துதிக்க அடியானுமை துதிப்பே. ஒரு முறை கூட பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்திபன் இயேசுவையே பாடி உம்மை துதிக்க அடியானுமை துதிப்பே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே இயேசு
இயேசு சுவாமிக்கு ஸ்தோத்திரமே. தோஷியனை ரட்சித்த பரிசுத்தருக்கு ஸ்தோத்திரமே. நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி நம்ம எல்லாருக்கு தெரிந்த பாடலா இருக்கிறதுனால நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டுவோமே இருக்கிற இடங்கள்ல. மூப்பர்கள் சுற்றி நின்று எங்கள் முன்னவன் இயேசுவையே ஆர்ப்பரித்து துதிக்க அடியானோ உம்மை துதிப்பேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே இயேசு சுவாமிக்கு ஸ்தோத்திரமே. தோஷியனை ரட்சித்த பரிசுத்தருக்கு ஸ்தோத்திரமே. அவருடைய பிள்ளைகளாய் நாம் வந்திருக்கிறோம். அவருக்கு முன்பதாய் தாழ்த்தி தலை குனிந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது அவருடைய பரிசுத்த பிரசன்னம் நம் ஒவ்வொருவரையும் நிரப்புமே. இந்த சத்தத்தை உயர்த்தி கைகளை தட்டி முழு பலத்தோடு கூட முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தாழ்த்தி தலை குனிந்து இரத்த சாட்சிகள் கூட்டம் எல்லாம் வாழ்த்தி உம்மை துதிக்க அடியானோ உம்மை துதிப்பேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே இயேசு சுவாமிக்கு ஸ்தோத்திரமே. சேர்ந்து சொல்லுங்க. தோஷியனை ரட்சித்த பரிசுத்தருக்கு ஸ்தோத்திரமே. பக்தன் பாடுகிறான், 1000 நாம் இருந்தால் அன்பரே உம்மை பாடி ஸ்தோத்திரிப்பேன். ஆவியில் நிறைந்து நானும் அந்த நன்னெல்லாம் இயேசுவை இன்னும் பாடி மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார். நாமும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. ஆயிரம் நாவிருந்தால் அன்பரை பாடி ஸ்தோத்தரிப்பேன். ஆவியில் நாம் இறைந்து எந்த அண்ணலிடம் சொல்லுவேன். மறுபடியுமாய் 1000 நாவிருந்தால் அன்பரை பாடி ஸ்தோத்தரிப்பேன். ஆவியில் நான் நிறைந்து எந்த அண்ணலிடம் சொல்லுவேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே இயேசு சுவாமிக்கு ஸ்தோத்திரமே. தோஷியனை ரட்சித்த பரிசுத்தருக்கு ஸ்தோத்திரமே. கேருபீன் சேராபீன்கள் ஊடல் சட்டைகளால் மூடி நேராய் உம்மை துதிக்க நீசன் யாதும் உம்மை துதிப்பேன். மறுபடியுமாய் கேருபீன் சேராபீன்கள் ஊடல் சட்டைகளால் மூடி நேராய் உம்மை துதிக்க நீசன் யாதும் உம்மை துதிப்பேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே இயேசு சுவாமிக்கு ஸ்தோத்திரமே. தோஷியனை ரட்சித்த பரிசுத்தருக்கு ஸ்தோத்திரமே.
ஞானத்திலே துதிக்க ஆவியானோமை துதிப்பே. கையை தட்டி சொல்லுங்க. வானத்தின் ஜோதி எல்லாம் தேவ மைந்தனையே போற்றி ஞானத்திலே துதிக்க ஆவியானோமை துதிப்பே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே இயேசு சுவாமிக்கு ஸ்தோத்திரமே. மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி தோஷியனை ரட்சித்த பரிசுத்தருக்கு ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. கொஞ்சம் சந்தோஷத்தோடு கூட தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போம். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய பிள்ளைகளாய் நாம் வந்திருக்கிறோம். எங்கேயோ மகிழ்ச்சியை தொலைச்சிட்டு வந்தது போல இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பாதத்தில் சந்தோஷத்தோடு கூட காணப்படுவோம். தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். உம்மை நம்பி வந்தேன், தேடி வந்தேன், தோளில் சாய்ந்திட. உம்மை நாடி வந்தேன், ஓடி வந்தேன், உம்மில் மகிழ்ந்திட. ஆண்டவருடைய தோளில சாய்வதற்கு அல்லது அவருடைய அன்பிலே மகிழுவதற்காக நாம் எல்லாரும் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில சபையாய் கர்த்தர் நம்மை அழைத்து வந்தது நோக்கம், ஒரு காலத்துல பாதை தவறி அல்லது பாதை மாறி நாம் பயணம் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய பாதையை காண்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு பாதையை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அந்த நல்ல தகப்பனை மகிமைப்படுத்தும்படி அந்த காலை வேளையில் அவரை பார்த்து சொல்ல போற, ஆண்டவரே நீ தகப்பன் என்பதால் உம்மை நான் தேடி வந்திருக்கிறேன். ஆண்டவரே நீதான் என்னுடைய தாயுமாய் இருக்கிறதுனால உம்முடைய அன்பிலே மகிழுவதற்கு வந்திருக்கிறேன் என்கிற பாடல் தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்கள். மற்றவர்கள் சந்தோஷத்தோடு கூட அதை கவனித்து நாம் தொடர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. சின்ன பிள்ளையெல்லாம் இந்த இசைக்கு ஏற்றாற் போல கையை தட்டி நல்ல உற்சாகமா உம்மை நம்பி வந்தேன், தேடி வந்தேன், தோழி சாய்ந்திட. உம்மை நாடி வந்தேன், ஓடி வந்தேன், உம்மில் மகிழ்ந்திட. உம்மை நம்பி வந்தேன், தேடி வந்தேன், தோழி சாய்ந்திட. உம்மை நாடி வந்தேன், ஓடி வந்தேன், உம்மில் மகிழ்ந்திட. நீ தகப்பன் என்பதால் என்னை தாங்கிக் கொள்ளுவீர். தாயும் என்பதால் அன்பால் அணைத்துக் கொள்ளுவீர். நீ தகப்பன் என்பதால் என்னை தாங்கிக் கொள்ளுவீர். நீ தாயும் என்பதால் அன்பால் அணைத்துக் கொள்ளுவீர். உம்மை நம்பி வந்தேன், தேடி வந்தேன், தோளில் சாய்ந்திட. உம்மை நாடி வந்தேன், ஓடி வந்தேன், உம்மில் மகிழ்ந்திட. பாதை மாறி பயணம் செய்தேன், என்னுடைய வாழ்வை எல்லாம் இழந்தேன். ஆனால் பாதை காட்டும் கர்த்தர் என்னை தேடி வந்திருக்கிறேன். ஆண்டவரே சொல்லி கூப்பிட்டு பாடுவோமே. பாதை மாறி பயணம் செய்தேன், வாழ்வை இழந்தேன். பாதை காட்டும் கர்த்தரே என்னை தேடி வந்தீரே. பாதை மாறி பயணம் செய்தேன், வாழ்வை இழந்தேன். பாதை காட்டும் கர்த்தரே என்னை தேடி வந்தீரே. நீ தகப்பன் என்பதால் என்னை ஏற்றுக் கொள்ளுவே. நீ தாயும் என்பதால் என்னை சேர்த்துக் கொள்ளுவே. நீ தகப்பன் என்பதால் என்னை ஏற்றுக் கொள்ளுவே. நீ தாயும் என்பதால் என்னை சேர்த்துக் கொள்ளுவே. உம்மை நம்பி வந்தேன், தேடி வந்தேன், தோளில் சாய்ந்திட. உம்மை நாடி வந்தேன், ஓடி வந்தேன், உம்மில் மகிழ்ந்திட. காணாமல் போன ஆட்டை போல அலைந்து அங்கும் இங்கும் தெரிந்த நாட்கள் நம்முடைய வாழ்வில் உண்டு.
அதனுடைய முடிவு கண்ணீரும் காயங்களோடு கூட நாம் திரும்பி வந்திருக்கிறோம். ஆனாலும் அவர் தகப்பன் என்பதால் நம் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ள போதுமானவராய் இருக்கிறார். காணாமல் போன ஆட்டை போல அலைந்து திரிந்தேனே, கண்ணீரோடு காயங்களோடு மண்டை வந்தேனே. சொல்லுங்க. காணாமல் போன ஆட்டை போல அலைந்து திரிந்தேனே, கண்ணீரோடு காயங்களோடு மண்டை வந்தேனே. நீ தகப்பன் என்பதால் என்னை ஏற்றுக்கொள்ளுவே, நீ தாயும் என்பதால் என்னை சேர்த்துக் கொள்ளுவே. நீ தகப்பன் என்பதால் என்னை ஏற்றுக்கொள்ளுவே, நீ தாயும் என்பதால் என்னை சேர்த்துக் கொள்ளுவே. உம்மை நம்பி வந்தேன், தேடி வந்தேன், தோளில் சாய்ந்திட. உம்மை நாடி வந்தேன், ஓடி வந்தேன், உம்மில் மகிழ்ந்திட. இயேசுவின் அன்பை மறந்து எத்தனையோ முறை பின்மாற்றத்தோடு தூரம் போனதினால குறைவுபட்டு குற்றுயிராய் அந்த இளைய குமாரனை போல சோர்ந்து போன தளர்ந்து போன நாட்கள் உண்டு. ஆனாலும் அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறதுனால ஒவ்வொருவரும் இந்த காலவெளியில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி இந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை கனப்படுத்துவோம். நேசரேசு அன்பை மறந்து தூரம் போனதா, குறைவுபட்டு குற்றுயிராய் சோர்ந்து போனேனே. நேசரேசு அன்பை மறந்து தூரம் போனதா, குறைவுபட்டு குற்றுயிராய் சோர்ந்து போனேனே. நீ தகப்பன் என்பதா என்னை ஏற்றுக்கொள்ளுவே, நீ தாயும் என்பதா என்னை சேர்த்துக் கொள்ளுவே. நீ தகப்பன் என்பதா என்னை ஏற்றுக்கொள்ளுவே, தாயும் என்பதா என்னை சேர்த்துக் கொள்ளுவே. உம்மை நம்பி வந்தேன், தேடி வந்தேன், தோளில் சாய்ந்திட. உம்மை நாடி வந்தேன், ஓடி வந்தேன், உம்மில் மகிழ்ந்திட. ஒருமுறை கூட உம்மை நம்பி வந்தேன், தேடி வந்தேன், தோளில் சாய்ந்திட. உம்மை நாடி வந்தேன், ஓடி வந்தேன், உம்மில் மகிழ்ந்திட. இந்த உலக இன்பம் மாயை என்பதை எத்தனையோ முறை உணர்ந்தும் கூட இந்த உலகத்தின் மீது ஒரு பாசமும் நேசமும் வைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவர் அந்த உலகத்தின் இன்பம் எல்லாம், உலகம் தருகிற சிற்றின்பம் எல்லாம், அது ஒரு மாயை என்கிற உணர்வை நமக்கு தந்திருக்கிறது. இந்த காலவேளையில ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடும். எங்களுக்கு உணர்வு தந்தீரே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று செலுத்துவோமே. உலக இன்பம் மாயை என்று உணர வைத்தீரே, உந்தன் அன்பு போதும் என்று அறிந்து கொண்டேன். சொல்ல முடியும். உலக இன்பம் மாயை என்று உணர வைத்தீரே, உந்தன் அன்பு போதும் என்று அறிந்து கொண்டேனே. உலக இன்ப மாயை என்று உணர வைத்தீரே, உந்தன் அன்பு போதும் என்று அறிந்து கொண்டேனே. நீ தகப்பன் என்பதால் எனக்கு உணர்வு தந்தீரே, நீ தாயும் என்பதால் என்னை சேர்த்துக் கொள்வீரே. நீ தகப்பன் என்பதால் எனக்கு உணர்வு தந்தீரே, நீ தாயும் என்பதால் என்னை சேர்த்துக் கொள்வீரே. உம்மை நம்பி வந்தேன், தேடி வந்தேன், தோளில் சாய்ந்திட. உம்மை நாடி வந்தேன், ஓடி வந்தேன், உம்மில் மகிழ்ந்திட. சொல்லுங்க. உம்மை நம்பி வந்தேன், தேடி வந்தேன், தோளில் சாய்ந்திட. உம்மை நாடி வந்தேன், ஓடி வந்தேன், உம்மில் மகிழ்ந்திட. நீ தகப்பன் என்பதா என்னை தாங்கிக் கொள்ளுவே, நீ தாயும் என்பதா என்னை அணைத்துக் கொள்ளுவே. நீ தகப்பன் என்பதால் என்னை தாங்கிக் கொள்ளுவே, நீ தாயும் என்பதா என்னை அணைத்துக் கொள்ளுவே. அல்லேலூயா. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. அவர் நம்முடைய தகப்பனா இருக்கிறதுனால நாம் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சுபாவத்திற்கும் நம்ம பேசுகிற வார்த்தைக்கும் இந்த உலகத்தில் யாரும் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? நம்ம குடும்பம் கூட என்ன செய்யாது. ஆமாம், நம்முடைய ஒரிஜினாலிட்டி தெரிஞ்சால் நம்ம பக்கத்தில் கூட என்ன செய்ய மாட்டாங்க, 10 அடி தள்ளி தான் போவாங்க. ஆனால் நம்முடைய எல்லா காரியங்களையும் அறிந்து வைத்திருக்கிற ஆண்டவர் ஒரு தகப்பனாக இருக்கிறதுனால நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை சொல்லி ஜெபம் பண்ணுவீங்கன்னு தெரியாது. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது
மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான். அவன் நம்முடைய முகப்பாவனைகள், நம்முடைய வெளி தோற்றங்களை தான் மனுஷன் பார்ப்பான். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை யோசிக்கிறார். நம்முடைய உள்ளங்களிலே மறைந்து கிடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். அதுதான் ஒரு தெய்வ மனிதர் சொன்னாரு, நம்முடைய சிந்தனையில ஓடிக்கொண்டிருக்கிறதையெல்லாம் ஒரு பின்ல எடுத்து அதை டிவியில் அந்த டிஸ்பிளேல பார்த்தா நமக்கே நம்மளே என்ன செய்யாது, நம்மளே நம்ம முகத்துல காரி துப்பிடும். அவ்வளவு அருவருப்பானவர்கள். ஆனால் எல்லாம் தெரிந்த ஆண்டவர் ஒரு தகப்பனா இருக்கிறதுனால நம்மை அன்போடு கூட சேர்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இளைய குமாரனை அந்த தகப்பன் ஏற்றுக்கொண்டது போல ஏற்கனவே தகப்பனிடத்திலிருந்து ஆஸ்திகளை வாங்கி அழித்து துன்மார்க்கமாய் தெரிந்து எல்லாம் இழந்து ஒன்றுமில்லாமல் பன்றி கூட்டத்தோடு பன்றியோடு பன்றியா வாழ்ந்தவன் திருப்பி வரும்பொழுதும் தகப்பன் அவனை மறக்கல. அது போல நம்முடைய ஆண்டவரும் எத்தனை தூரம் போயிருந்தாலும் அவருடைய அன்பு நம்மை விட்டு விலகாமல் காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஒரு சரணத்தை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. காணாமல் போன ஆட்டை போல அலைந்து தெரிந்த நம்மை, கண்ணீரோடும் காயங்களோடு நின்று கொண்டிருந்த நம்மை இந்த உலகம் நம்மை ஏற்றுக்கொள்ள விரும்பல. இந்த உலகம் நம்மை ஏற்றுக்கொள்ளவும் நம்மை அரவணைக்கும் உலகம் முன்வராத போதும், உறவுகள் முன்வராத போதும் ஆண்டவர் முன்வந்து நம்மை ஏற்றுக்கொண்டபடினால் சந்தோஷத்தோடு கூட அந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை கனப்படுத்தி பாடுவோமே. கையை தட்டுவோமா, கொஞ்சம் சத்தமா வாய்களை திறந்து அந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை கனப்படுத்துவோம். காணாமல் போன ஆட்டை போல அலைந்து திரிந்தேனே, கண்ணீரோடும் காயங்களோடும் ஆட்டை வந்தேனே. காணாமல் போன ஆட்டை போல அலைந்து திரிந்தேனே, கண்ணீரோடும் காயங்களோடும் ஆட்டை வந்தேனே. நீ தகப்பன் என்பதால் என்னை ஏற்றுக்கொள்ளுவே, நீ தாயும் என்பதால் என்னை சேர்த்துக் கொள்ளுவே. நீ தகப்பன் என்பதால் என்னை ஏற்றுக்கொள்ளுவே, நீ தாயும் என்பதால் என்னை சேர்த்துக் கொள்ளுவே. உம்மை நம்பி வந்தேன், தேடி வந்தேன், தோளில் சாய்ந்திட. உம்மை நாடி வந்தேன், ஓடி வந்தேன், உம்மில் மகிழ்ந்திட. உம்மை நம்பி வந்தேன், தேடி வந்தேன், தோளில் சாய்ந்திட. உம்மை நாடி வந்தேன், ஓடி வந்தேன், உம்மில் மகிழ்ந்திட. நீ தகப்பன் என்பதால் என்னை தாங்கிக் கொள்ளுவே, நீ தாயும் என்பதால் அன்பால் அணைத்துக் கொள்ளுவே. நீ தகப்பன் என்பதால் என்னை தாங்கிக் கொள்ளுவே, நீ தாயும் என்பதால் அன்பால் அணைத்துக் கொள்ளுவே. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி கரங்களை அசைத்து ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதித்து மகிழ போகிறோம். எல் ஷடாய் என்ற துணை நீரே என்னுடைய வாழ்வில் கேடகம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் செய்த நன்மையை நினைத்து கொண்டிருக்கணும். ஏனென்றால் எண்ணில்லாத நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். ஆமீன். காலைதோறும் கிருபைகளை பொழிந்து கிருபையால் நிறைத்து அவருடைய செட்டைகளால் அடைக்கலும் கொடுத்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவரை நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். அதை குறித்து இந்த பாடல்ல சில சரணங்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதிக்க போகிறோம். எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வில் கேடகம் என்கிற அருமையான பாடல். எல் ஷடாய் இந்த துணை நீரே என் வாழ்வில் கேடகம். எல் ஷடாய் இந்த துணை நீரே என் வாழ்வில் கேடகம். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே, எந்தன் வாழ்வில் பலனீரே, எந்தன் வாழ்வில் பலனீரே. எல் ஷடாய் கையை தட்டி சொல்லுங்க. துணை நீரே என் வாழ்வில்
கேடகம். காலை தோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். சொல்லுவோம். காலை தோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். உந்த நாமம் எந்த இன்பம் உமது சேட்டை அடைக்கலாம். சொல்லுவோம். உமது நாமம் எந்த இன்பம் உமது சேட்டை அடைக்கலாம். எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வில் கேடகம். கைகளை தட்டி சொல்லுவோம். எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வில் கேடகம். இப்பட்டும் என்னை காத்து நடத்திய எபினேசரை ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் இப்பட்டுமா இல்லை ஒவ்வொரு நாளும் காத்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. எபினேசரை ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எல்லாருமாய். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே. சின்ன பிள்ளைகளா, வாலிப தம்பி தங்கச்சி, எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வில் கேடகம். மறுபடியுமாய். எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வில் கேடகம். யெகோவா ராப்பா என் நாளு எந்த பரிகாரி. சொல்லுவோம். யெகோவா ராப்பா எந்த நாளு எந்த பரிகாரி. எந்த நாளு வெற்றி தருவி யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எந்த நாளு வெற்றி தருவி யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே எந்த தேவைகள் பார்த்து கொள்வீரே. எல்லாருமாய். யெகோவா ஈரே எந்த தேவைகள் பார்த்து கொள்வீரே. எந்த வாழ்வில் சமாதானமே யெகோவா நாளோ ஸ்தோத்திரம். சொல்லுவோம். எந்த வாழ்வில் சமாதானமே யெகோவா ஷாலோ ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வில் கேடகம். கையை தட்டி சொல்லுவோம். எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வில் கேடகம். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. நல்ல கைகளை தட்டி. என் வாழ்வில் செய்தீரே. எந்த வாழ்வில் பலனீரே. எந்த வாழ்வில் பலனீரே. எல் ஷடாய். எல்லாரும் எழுதி நிற்போமா? எழுதி நின்று கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். வாழ்வில் கேடகம். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எந்த வாழ்வில் பலனீரே. எங்கள் வாழ்வில் பலனீரே. எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வில் கேடகம். எல் ஷடாய். எல் ஷடாய் கூப்பிடுங்கப்பா. நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் துணையாயிருக்கிறவர் ஆண்டவர். கேடகம்.
கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, இந்த வாழ்வில் பலனீரே, இந்த வாழ்வில் பலனீரே, இந்த வாழ்வில் பலனீரே, எங்கள் வாழ்வில் துணை நீரே. எல் ஷடாய் கூப்பிடுங்க பார்க்கலாம், கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி. எல் ஷடாய் என்னும் நாமம் உடையவரே, எங்கள் துணையான தெய்வமே, எங்கள் வாழ்வின் கேடகமானவரே, எங்கள் வாழ்வின் அரணானவரே. அப்படி கையை தட்டி கதற மகிமைப்படுத்தி, எங்கள் வாழ்வுக்கு அடைக்கலமானவரே, எங்கள் வாழ்வின் அடைக்கல பட்டணமே. சொல்லுங்க வாயை திறந்து. ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்வின் துணையானவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு நன்றியோடு எத்தனையோ நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில செய்தீங்கப்பா. எண்ணில்லாத நன்மைகள், எண்ணு கடங்காத நன்மைகள் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில நீ செய்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க. எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில செய்தீரே. ஹல்லேலூயா. அப்படி நினைச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நினைங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த உதவிகள் அப்படி நினைச்சு பாருங்க. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு இரக்கம் பாராட்டினது அப்படி யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கம்மா. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிற மனிதன் அவரை ஓயாமல் துதித்து கொண்டே இருப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை நினைச்சு கொஞ்சம் வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்தினபடியா, கர்த்தர் நம்மை வழிநடத்தினபடியால காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்கப்பட்டு இருக்கிறார். சந்தோஷத்தோடு கூட, மன நிறைவோடு கூட தேவ பிள்ளைகள் சபையா இணைந்து ஒருமித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். எத்தனையோ அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஆமென். அவர் ஒரு தகப்பனை போல நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இதுவரையில் ஒரு தகப்பனை போல நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். கிரகிக்க முடியாத எத்தனையோ அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார். அருமையான தாயே, தகப்பனே, நம்முடைய வாழ்க்கையில எட்டு கடங்காத நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறதுனால மனம் திறந்து கர்த்தரை துதிங்க. மனதார கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர். இந்த உலகம் முடியாது என்று சொன்ன எத்தனையோ காரியங்களை கர்த்தர் முடிய பண்ணி இருக்கிறாரே. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனையோ நன்மைகள் நம்முடைய உயிருக்கு செய்திருக்கிறார், இந்த சரீரத்திற்கு செய்திருக்கிறார். ஆமென். இந்த நாம் வந்திருக்கிற இந்த சூழ்நிலையில ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் செய்திருக்கிறார். அதை விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தது உண்மை என்று நம்புகிறவங்க கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரும் அமைதியா நிற்க வேண்டாம். ஹல்லேலூயா. அவர் நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் ஆச்சரியம் என்று சொல்லி நம்புகிறவர்கள் வாய்களை திறந்து கர்த்தரை கனம் பண்ண ஆரம்பிங்க. வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. மௌனமா இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு வாய்க்கப்படி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயங்காத ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் இயங்க பண்ணி இருக்கிறார். எத்தனையோ நம்முடைய வாழ்க்கையில முடக்கப்பட்ட காரியங்களை கர்த்தர் மறுபடியும் எழுப்பி நிற்க பண்ணி இருக்கிறார். முடங்கி போனவைகளை செயல்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கப்பா. எத்தனையோ முறை சோர்ந்து 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 அழுது கொண்டிருந்த நாட்கள் உண்டு. எத்தனையோ தனித்து சோர்ந்து போய் அழுது கொண்டிருந்தவர்களா, ஆனாலும் கர்த்தர் நம்மை தட்டி எழுப்பி தைரியப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் நம்மை மகிழ பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா,
ஹalleluya ஹalleluya ரிபல கலதுடலரபா. அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் 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 சொல்லுங்க, சொல்லுங்க, வாயில திறந்து சொல்லுங்க. கர்த்தரை அப்படி துதித்து கொண்டிருப்போம், கர்த்தரை துதித்து கொண்டிருப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றியோடு நன்றியோடு மை துதிக்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவரே மை கனப்படுகிறோம். இரக்கமுள்ள தெய்வமே மை மகிமைப்படுகிறோம். ஹalleluya. நீ நல்லவர், நீ சர்வ வல்லவர், நல்லவர் நல்லவர் நல்லவர். இயேசுவே துதிங்க துதிங்கம்மா துதிங்க, அமைதியா நிற்காதுங்க. என்னாலும் நம்மை துதிக்க ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். ஹalleluya ஜீசஸ். ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே. Thank you Jesus. இரக்கமுள்ளவரே. ஹalleluya. Thank you Jesus. Glory to Jesus. எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை. நித்தமுனை மூடி சுட்டினது மந்தி, நித்தமுனை மூடி சுட்டினது மந்தி. நித்தியமான ஜீவனை என்னாலுமே துதிப்பா. என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா, என்னாலுமே துதிப்பா. என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா. பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே, பூமிக்கும் வானத்து. கையை தட்டி சொல்லி பாருங்க, கரங்களை தட்டி. சுவாமி பயமுள்ளவர் மேலவரருள், சுவாமி பயமுள்ளவர் மேலவரருள். சாலமும் தங்குமே சத்தியமே இது, என்னாலுமே துதிப்பா. என் ஆத்துமாவே என்னாலுமே துதிப்பா. அப்படி உணர்ந்த வார்த்தைகளை சொல்லி பாருங்க. தந்தை தன் பிள்ளைகளுக்கு இறங்காதோ, தந்தை தன் பிள்ளைகளுக்கு இறங்காதோ. ஆமென். ஆண்டவர் நமக்கு தயவோடு கூட இறங்கி இருக்கிறார் அல்லவா. ஹalleluya ஹalleluya. Thank you Jesus. தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடு இறங்கானோ, தந்தை தன் பிள்ளைகளுக்கு எந்த வேளையும் அவரோடு தங்கினார், எந்த வேளையும் அவரோடு தங்கினார். சொந்த பாராட்டி தூக்கி சுமப்பாரு, என்னாலுமே துதிப்பா. என் ஆத்துமாவே என்னாலுமே துதிப்பா. இந்நாள் வரையிலில் உன்னத நான் செய்த, இந்நாள் வரையிலில் உன்னத நான் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது, என்னாலுமே துதிப்பா. என் ஆத்துமாவே என்னாலுமே துதிப்பா. ஹalleluya. அப்படியே கண்களை மூடி இருக்கும் பொழுது நீங்க சொல்லணும், என் ஆத்துமாவே என்னாலும் கர்த்தரன்னு துதிக்கணும். ஹalleluya. நம்முடைய உயிருக்கு எத்தனையோ கிருபை செய்திருக்கிறார்.
நம்முடைய வாழ்வில் நம்முடைய ஜீவனை இழந்து போகிற எத்தனையோ காலகட்டங்களிலும் மறுபடியும் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி பாருங்க. எவ்வளவு நல்லவன்னு கூப்பிடுங்கம்மா. கொஞ்சம் வாயை திறந்து அமைதியா நிற்காதுங்க. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி இயேசுவே நீ எவ்வளவு நல்லவன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Jesus. மருத்துவமோ மருந்தோ ஆமே நம்மை ஒரு மரண பிடிக்குள்ளாய் வைத்திருந்தது. மரண படுக்கையிலே நம்முடைய சிலர் இருந்தது உண்டு. ஆனாலும் கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். நம்முடைய உயிருக்கு அவர் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். அதை நினைத்து பாருங்க, நினைத்து பாருங்க, நினைத்து பாருங்க. நம்முடைய குடும்பம் இன்னைக்கு வாழ்ந்திருக்குதுன்னா அது நம்முடைய பலத்தினால் உண்டானது அல்லவே. ஆமே, நம்முடைய குடும்பம் பிழைத்திருப்பது கர்த்தருடைய கிருபை என்று உணர்கிற தேவ பிள்ளைகள் வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற மனிதர்கள் அமைதியா நிற்க மாட்டாங்க. கர்த்தரை மாமே எத்தனை நாவுகள் இருந்தாலும் அவருடைய துதியை சொல்லி முடியாது. ஆமென். 1000 நாவு இருந்தாலும் அன்பரை மகிமைப்படுத்தலாகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி துதிக்க துதிக்கதா அந்த தெய்வ பிரசன்னத்தை நம்ம அளவில்லாமல் உணர முடியும். நாம் துதிக்க துதிக்கதா தேவ பிரசன்னத்தை நாம் உணர முடியும். துதிக்க துதிக்கதா ஆவியின் மழையில நனைந்து விட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரகதடல ஷந்தலர பாபா. அப்படி துதிங்கமா, துதிங்க துதிங்க. ஓயாமல் துதித்து கொண்டிருப்போம். கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் அவரை பரிசுத்தர் என்று சொல்லி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாகிய நாம கூடி வந்திருக்கிறோமே. அப்படி துதித்து பாருங்க பார்க்கலாம். வாயில திறந்து துதித்து பாருங்க. கவனத்தை எங்க சிதற விடாதுங்க. தம்பி தங்கச்சி அப்படி கர்த்தரை நோக்கி பாருங்க. கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எதையும் வேடிக்கை பார்க்காதுங்க. இது வேடிக்கை பார்க்கிற காலகட்டங்கள் அல்ல. ஆமே, ஹல்லேலூயா. இது தேவ சமூகத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டிய காலங்கள். ஹல்லேலூயா. இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. இன்னும் அதிகமா, இன்னும் சத்தத்தை உயர்த்தி முழுபுற ஆமை மனதோடு கூட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ சர்வ வல்லவரே, மிகுந்த இரக்கமுள்ளவரே, நீர் கிருபையுள்ளவரே, நீ துதிக்கப்படத்தக்கவரே. ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம் சொல்லுங்க. உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுப்பா சொல்லி கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. தம்பி தங்கச்சி கூப்பிடுங்க, கூப்பிடுங்கப்பா. உங்க வாயிலிருந்து அந்த சத்தம் வரட்டும். கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கனம் பண்ணுகிறவர். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதியின் தூபம் எழும்பட்டும், துதியின் தூபம் எழும்பட்டும். ஹல்லேலூயா. பாலகர் வாயில துதி உண்டாகட்டும். பாலகருடைய வாயினால துதி உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இன்னும் 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 ஒரு மனதோடு கூட. ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே, கன மகிமைக்கு பாத்திரரே. அவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் புதிய வாழ்வை தந்திருக்கிறார் அல்லவா? நமக்கு ஒரு புதிய வாழ்வை தந்திருக்கிறார். புதிய பலனை தந்திருக்கிறார். நமக்கு முன்பதாய் புதிய பாதைகள் எல்லாம் திறந்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ரிபல கரபா. அவரே நம்முடைய வாழ்வுக்கு பலனாய் மாறி இருக்கிறார். அவரே நம்முடைய வாழ்வுக்கு பலனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சின்னம் சிறுவயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறுவயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். ஜீவனை எனக்கும் அழித்து ஜீவன்
பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். சின்னம் சிறுவயதில் என்னை குறித்து நாட்களுக்கு முன்பதாகவே அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். சிறுவயதில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ள என்றுரைத்தார். அவருடைய ஜீவனையே நமக்கு கொடுத்து அவருடைய இரத்தத்தையே நமக்கு இதோ ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்திருக்கிறார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியம். எத்தனை பேர் அதை உணர்கிறீங்க இந்த காலை வேளையில? இது ஒரு பாக்கியம் என்று உணர்கிற தேவ பிள்ளையே, பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தை உருவாக்கினவர், நம்முடைய வார்த்தையாலே உண்டாக்கினவர், அவர் நம்முடைய ஒவ்வொருவருக்கு சொந்தமாயிருக்கிறார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லவோ, பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில். ஒரு முறை கூட மறுபடியும் ஆண்டவரை பார்த்து, இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த பூமி அனைத்திற்கும் ராஜாவானவர், இந்த அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர், இந்த வானத்தின் மகிமையான காரியங்களை எல்லாம் உருவாக்கினவர், அவர் நமக்கு சொந்தமாயிருக்கிற. கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. சொல்லுங்க பார்க்கலாம், நீர் எனக்கு சொந்தமாயிருக்கிறீர், நீர் எங்களுடைய சொந்தப்பா. ஆமே ஆமே. மகிழ்ச்சியா சொல்லுங்கம்மா, கொஞ்சம் வாயை திறந்து. அருமையான தகப்பனே, தாயே, மன மகிழ்ச்சியோடு கூட இந்த பாதலத்திற்கு சொந்தமானவர், ஆமே, இந்த உலகத்தை படைத்தவர், இந்த பூமி அனைத்திற்கும் ராஜாவாய் வீற்றிருக்கிறவர், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொன்னவர் எங்களுக்கு சொந்தமாயிருக்கிறார். கையை தட்டி நல்லா சொல்லுவோம். ஓ, இந்த பாதளத்தில் வார்த்தையை நீங்க சொல்லுவதற்கு எவ்வளவு பாக்கியமானவர்கள் தெரியுமா? இந்த வார்த்தையை சொல்லுவதற்கே நாம் கொடுத்து வைத்தவர்கள். அதை விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளை கையை தட்டி சொல்லுங்க. இந்த பாதளத்திற்கு சொந்தமானவர் என்னுடைய சொந்தமாயிருக்கிறார், அவர் என் உள்ளத்திற்கு சொந்தமாயிருக்கிறார். இந்த பாதளத்தில் எங்கள் உள்ளத்தில் ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் ஆமென் அவர்களை சிநேகித்தார். மோசே சொல்றாரு, எவ்வளவோ ஜனங்கள் தேசத்துல ஜாதி ஜனங்கள் இருந்த போதிலும் நீங்க ஒரு சொற்ப ஜனங்களாய், ஒரு குறைவானவராய் இருந்த உங்களை ஆண்டவர் தமக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி இந்த காலை ஆராதனை வேளையில
ஆமென். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவருக்கு சொந்தமாய் ஏற்றிருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எவ்வளவு நல்ல தெய்வம். ஆமென் ஆமென். நம்முடைய பின்னணியை பார்க்கல, நம்முடைய எதையுமே பார்க்கல. அவர் தமக்கு சொந்தமாய் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் தகப்பனாய் இருக்கிறபடினால ஆமென் ஒவ்வொரு நாளும் தாங்கிக் கொண்டே இருக்கிறார். அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறதுனால நம்மை அணைத்துக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. ரிபா கலதடபா. கொஞ்சம் மன நிறைவோடு கூட உங்க உள்ளம் ஆண்டவரை நோக்கி பார்த்த வண்ணமாய் எங்கேயும் கவனத்தை சிதறாம, ஆண்டவரே எங்களுக்கு நீங்க சொந்தமா இந்த பாதளத்தில் சொந்தம் என்று சொல்வதற்கு இந்த உலகத்தில் உங்களுக்கு யாரும் இல்லையா? இந்த உலகத்துல பெரிய பதவியில இருக்கிற ஐஸ்வர்யவான்கள் உங்களுக்கு சொந்தமா இல்லையா? ஆனா ஒருவர் உங்களுக்கு சொந்தமா இருக்கிறார், நமக்கு சொந்தமா இருக்கிறார். இந்த பாதளத்திற்கு இரட்சகர் நமக்கு சொந்தமா இருக்கிறார். இந்த பாதளத்திற்கு சொந்தக்காரர் நமக்கு சொந்தமா இருக்கிறார். மகிழ்ச்சியா விசுவாசிக்கிறவ கையை தட்டி அதை உரிமை பாராட்டி சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எங்களுக்கு சொந்தமா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்பட புறப்பட உங்களையும் அறியாத ஒரு தெய்வீக சமாதானம் உங்க உள்ளத்தை நிரப்போ. ஹல்லேலூயா. ஆமென். அநாதை என்று கலங்கி கொண்டிருந்தீங்களே, ஆமென், இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க, உங்க கவலைகளை கர்த்தர் மறக்க பண்ணுவா. ஆமென் 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 ஆமென். ஓ இந்த பாதளத்தில் அவர் வரும் நாளிலே என்னை கரவசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து. எத்தனை மகிழ்ச்சியான தருணம் அது. அவர் வரும் நாளிலே என்னை கரவசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகத்தில் அங்கே ருசித்து பாட வேண்டிய பாடல். இந்த வார்த்தைகள் ருசித்து பேசப்பட வேண்டிய வார்த்தைகள். அவர் சமூகத்தில் அங்கே அவருடனே ஆடி பாடி இந்த பாக்கியம் யாருக்கு கிடைத்திருக்கிறது? இந்த பாக்கியம் யாருக்கு கிடைத்திருக்கிறது? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைத்ததற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜன பாக்கியம் உள்ளது. அந்த பாக்கியவான்களாய் எங்களை மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜாதியும் ஜனமும் பாக்கியம் அல்லவா? இந்த காலை வேளையில் ஆண்டவரே அப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கு தந்ததற்காய், எங்களுக்கு அருளி செய்ததற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே, அந்த கிருபையை எனக்கு தந்தீரே, என் கனத்திற்கு என் குடும்பத்திற்கு தந்தீங்களேப்பா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. ரிபல கரதடல ரகதல ஷலதல ரபா. ஹல்லேலூயா. அப்படியே துதித்து கொண்டே இருங்க, உள்ள துதித்து கொண்டே இருக்கட்டும், அமைதியா இருக்காதுங்க சகோதரா. ஹல்லேலூயா. கனத்திற்குரியவரை கனம் பண்ணி கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. ரகதடல ரகலதடல ரபபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரிபகதடல ஷியாத்துரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். எதை குறித்து பெருமையா நிக்காதுங்க, எல்லாமே ஒரு குப்பை. ஆண்டவரை துதிப்பதே மேலானது. ஹல்லேலூயா. தாழ்த்தி துதிங்கம்மா. ஆண்டவருடைய சமூகத்தில் சரணடைந்தவர்களாய் துதித்து பாருங்க.
ஆமென் ஆமென். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் மகத்துவங்களை செய்கிறவர், கர்த்தர் நன்மைகளை செய்கிறவர். ஓ ராகாத்தால் மாலாஷியாத்தோரோ. ஓ ராகாலா, ஒரு துதியின் வேகம் எழும்பட்டும், ஒரு துதியின் தூமம் எழும்ப ஆரம்பிக்கட்டும். ஆமென் ஆமென். சொல்லுங்க, இன்னும் உம்மையே நம்பி இருப்போம், இன்னும் உம்மையே துதித்துக் கொண்டிருப்போம். ஓ ராகாதா ராகா ரிகாதா ராகா. அந்த சபை நடுவில் இருந்து அந்த துதி சத்தம் எழும்ப 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 ஆமென், சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள் மடங்கடிக்கப்படுவார்கள். ஆமென். அஸ்திபாரங்கள் குலுங்க ஆரம்பிக்கும். அநேகருடைய கட்டுகள் கலண்டது போல இந்த ஆராதனையில் இருக்கிற அநேகருடைய கட்டுகளை கர்த்தர் கலற்றி விடுகிறார். ரீ கல்மா ரியாத்தனோ. அநேக சிங்கங்களின் வாய்கள் கர்ச்சித்து கொண்டிருந்தவைகள் கட்டப்படுகிறது. அல்லேலூயா. இனி அவைகள் பலன் கொள்ளுவதில்லை. சத்துரு இனி பலன் கொள்ளுவதில்லை. சத்துரு இனி வீரியம் கொள்ளுவதில்லை. ஆமே. கோலியாத் மடங்கடிக்கப்பட்டவர், கோலியாத் மடங்கடிக்கப்பட்டா. ஆமே. அல்லேலூயா. இனி அவன் பயமுறுத்துவதில்லை, இனி நமக்கு எதிராக எழுதி நிற்பதில்லை. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ ரிகதகரஷலதடலரகதலரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரகதஷலகதடலரபா. ஹல்லேலூயா. ரிபகதலஷோலரோ. ஹல்லேலூயா. நீங்க அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சமூகத்துல அவர் மீது சாய்ந்து இளைப்பாறுகிற அனுபவத்தை நீ பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க. மனபாரத்தை சுமந்தவர்களாய் வந்த நீங்க ஆமென், ஆண்டவர் தருகிற அந்த இளைப்பாறுதலை உணர்கிறவர்களாய் நின்று கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord. அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடினால தம்முடைய இரக்கத்தை இந்த காலை வேளையில நம்ம மத்தியில வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் கிருபையுள்ளவராய் இருக்கிறதுனால ஆமென், தம்முடைய ஜனத்தின் மீது தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் காயங்களை கட்டுகிறவராயும் கண்ணீரை துடைக்கிறவராயும் இருக்கிறபடினால அநேகருடைய காயங்களை கட்டி கண்ணீரை துடைத்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லவரே வல்லவரே பரிசுத்தரே படைத்தவரே எங்கள் அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, பரிசுத்த பிதாவே, இந்த காலை ஆராதனை வேளையில நாங்கள் எல்லாரும் கூடி உடைய பாதத்தை தேடி வருவதற்கு தெய்வாவியானவர் பாக்கியம் செய்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, எங்களையும் உம்முடைய ஜனங்களாய் ஏற்றுக்கொண்டீரே, எங்களையும் உம்முடைய சொந்த ஜனமாய் ஏற்றுக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் எந்நாளும் உமக்கு பிரியமாய், எந்நாளும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களையே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளின் மூலமாய் தேவரீருடைய பரிசுத்த திருநாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.